அன்புக்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்வுக்குரிய ஜெபங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகள் என்னென்ன? இந்த மனித வாழ்வுகள் பலவிதமான பிரச்சனைகளுக்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் வளர்ந்து விட்டால் அவன் மீது பொறாமை ஏற்படுகிறது. நம்மை விடவும் இன்னொருவன் வளர்ந்துவிட்டால் போட்டி மனப்பான்மை ஏற்படுகிறது. அவர் மீது கசப்பான உணர்வுகளை ஏற்படுத்துகின்றோம். ஒருவர் மீது வெறுப்பை உருவாக்குகின்றோம், வஞ்சகத்தன்மை உருவாக்குகின்றோம். இந்த போட்டி பொறாமைகள், எதிர்ப்பு மனப்பான்மைகள், வஞ்சக புகழ்ச்சி அனைத்தும் எல்லாம் மாற வேண்டும்படியாக மனித மாண்புகளோடு மனித பண்புகளோடு இந்த உலகத்திலே இச்சமூகத்திலே மனிதன் வாழ வேண்டும்படியாக இந்த எளிய ஜெபத்தை நம்முடைய வாழ்வுக்காக நல்ல பண்புகளால் நம்முடைய வாழ்வு அலங்கரிக்கப்பட வேண்டும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் பலவீனமான காரியங்கள் என்ன என்பது நமக்கு தெரியும். நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை நாம் களைந்து விட்டு நல்ல உறவுகளை நாம் உருவாக்க அருள் வேண்டும் என்றாடுவோமா? ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள். நீ கொடுத்த ஆசீர்வாதத்தின் வழியாக என்னால் நன்றி கூறுகின்ற அன்பு பிள்ளைகள் நாங்கள். என்னுடைய சிறிய வயது உறவுகள், இளமை பருவ உறவுகள் எல்லாம் இன்று மறைந்து போய் கொண்டிருக்கிறது. வாழ்வு வளர வளர, காலங்கள் மாற மாற உறவு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. போட்டி மனப்பான்மைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. வெறுப்பு மனப்பான்மைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அன்பான உறவுகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும்படியாக, எண்ணங்கள் ஒன்றாக கடந்து வர வேண்டும்படியாக, உறவுகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கி, போட்டி மனப்பான்மைகள் எல்லாம் நீங்கி, நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள, நல்ல புரிதலோடு இந்த சமூகத்திலே நாங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள, நல்ல புரிதலோடு இச்சமூகத்திலே வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள, நல்ல உறவுகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஆசிரியரை பெற வெறுப்பு மனப்பான்மையோடு தனிமையாக விட்டுவிடப்படுகிறோம். ஒருவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாங்கள் தனிமையாக வாழ வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஒருவரை புரிந்து கொண்டு வாழும் பொழுது இணைந்து வாழக்கூடிய, வளர்ச்சியில் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். எங்களுக்குள் இருக்கக்கூடிய வெறுப்பு மனநிலைகள், போட்டி மனப்பான்மைகள், வெறுப்பு மனப்பான்மைகள் எல்லாம் எங்களிடமிருந்து அகல வேண்டும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களால் கூடும் ஆண்டவரே, அனைத்து உறவுகள் மீதும் உம்முடைய வல்லமையை பொழிந்து குறைவில்லாமல் அனைவரும் நல் புரிதலோடு நல்லதொரு மனப்பான்மையோடு நல்ல பண்புகளை சமூகத்தில் விதைத்து வாழ அருள் வேண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இணைந்து பயணிப்போம். இறை ஆசீர்வாதம்.